Hi guys, good morning guys. Today some motivations தான் பேசுகிறேன் guys. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் மைண்டை. நம்ம மைண்ட் செட்டை எப்போவும் நல்ல தாட்டை நோக்கி தான் ஃபாலோ பண்ண வைக்கணும், தவிர பேட் தாட்டை நோக்கி போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், யார் மேலேயும் டென்ஷன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம இஷ்யூ வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அந்த பர்சனையும் சுத்தமாக நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறணும், அவ்வளோந்தான். சரிங்களா? திரும்ப திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது, டென்ஷனை வாங்கி கெட்டிக்கக்கூடாது, அவ்வளோந்தான். மைண்டை எப்போவுமே ஹாப்பியான நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட போகிறதில்ல, அடுத்தவங்ககிட்ட போய் சம்பாத்தியம் பண்ணி அவங்க பேசாமல் வாங்க போகிறதில்ல. ஸோ எதுக்காக நம்ம அடுத்தவங்க நினச்சி டென்ஷன் ஆக போகிறோம்? ஸோ ஒன்றுமே இல்லை. சுற்றி நம்ம ஹாப்பியாக இருக்க நேச்சர்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது, வேறு என்ன வேணும்? ஹாப்பியாக இருக்கலாம் லைஃப்பில். நிறைய இருந்தால் தான் நம்ம ஹாப்பினஸ் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி 1-2 விஷயத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அது மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மை அதுதான். தனிமையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம லைக் பண்ணாலே போதும், அதுவே நமக்கு ப்ளஷராக இருக்கும். நிறைய கூட்டங்கள்கிட்ட முன்னாடி நம்ம அகப்பட்டுருக்கிறத விடைக்கும் இந்த மாதிரிப்பட்ட வசந்தங்கள்கிட்ட இருந்தாலே போதும், நமக்கு வசந்த காலமாக தான் இருக்கும். அதை நம்மளுடைய ஹெல்த்தையும் வெல்த்தை வச்சுக்கும். எப்படி தான் இந்த மாதிரிப்பட்ட கன்ஜூரியஸ் ஊல்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் அவங்களுக்குலாம் நோய் நொடி வருதா வரலையா? வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் நமக்குலாம் வராது. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டும் நம்மளுடைய தாட்டும் இப்படி இருக்கும். அந்த தாட் நல்ல தாட்டாக நம்ம வச்சுக்கணும், நமக்கு ப்ளஷரான தாட்டாக வச்சுக்கணும். ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். கடவுள் நம்பிக்கை எப்பவும் நமக்கு வேணும். அது ஒரு ஆத்மா திருப்தியான ஒரு நம்பிக்கை. அது மனுஷங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, கடவுள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நம்பினவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பிடிச்சதை செய்யுங்க, மனசை நல்லதை நோக்கி ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். அவ்வளோந்தான். ஒரு வயிற்றுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றுமே வேண்டாம் நமக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஸ்மைலிங்காக இருக்கணும், ஜம்முன்னு வாழணும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.